பிசினஸ் எத்திக்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பிசினஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர். இவர் எலக்ட்ரானிக் ஷோரூம் கடை பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆரம்பிக்கட்டும், பொருள்லாம் விற்கட்டும் தப்பு இல்லை. இவர் வந்து ஒரு பொருளை வந்து இப்போ விற்கிறாரு அப்படின்னா அதோடைய விலையை சொல்லலாம். ஆன்லைன் பிரைஸ் வந்து நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணி தரோம். இந்த பொருள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பொருளோடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படின்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் தவறு தவறு கிடையாது. ஆனால் இதோடைய லேண்டிங் பிரைஸ் என்ன, 280 சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 285 சொல்லியிருப்பாரு. எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 380 சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? ஸோ இதனால சின்ன வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்க அப்படிங்கிறத யோசிச்சாரா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவருக்கே அது பாதிப்பு தான். ஏன்னா இப்போ ரூ. 95 லாபத்துக்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ரூ. 95 இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ லாபமா? ஏன் இன்னும் ஒரு ரூ. 40 கம்மி பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுக்கும் ஒரு 50 கஸ்டமர் டெய்லி கம்மி பண்ணி கேட்டா, அவர் எப்படி கடையை நடத்த முடியும்? கடையோட வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. கடைக்கு கரண்ட் பில்லுன்னு இருக்கு. ஒரு சின்ன கடைக்கே 2000 ஒரு பெட்டி கடைக்கே ரூ. 2000 கரண்ட் பில் வரும். அவரு வச்சிருக்க கடை சைஸுக்கு அவர் ஏசி தான் கண்டிப்பா போட்டிருப்பாரு. எப்படி இருந்தாலும் கரண்ட் பில்லாம் எகிரும். ஸோ அதாவது எம்ப்ளாயி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு சேலரி போடணும். பிளஸ் விக்கிற பொருளுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி மாசம் மாசம் ஃபைல் பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். ஸோ இவ்வளோ செலவுகள் இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது, யாராவது ஒருத்தங்கள ஓப்பனா லாபம் எவ்வளோக்கு இந்த பொருள வாங்கணும், பர்ச்சேஸ் பண்றோம். எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னா, இந்த பிசினஸ்க்குன்னு உள்ள ஒரு எத்திக்ஸ் வந்து பாதிப்படையாதா? இவர் வந்து பெரிய யூடியூபர். ஸோ அதனால இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணாலே எப்படி இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கில கிடைக்கும். அதெல்லாம் வச்சு இப்ப சொன்ன அந்த கடை வாடகை, கரண்ட் பில்லாம் கட்டிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு சின்ன வியாபாரி என்ன பண்ணுவாங்க? இப்ப இவர் பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரி. ஸோ இவருக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தராங்க. ரூ. 285 ஒரு பொருள தராங்க. இதே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வியாபாரி போறாரு. அவரு கம்மியா தான் கொள்முதல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரூ. 300 ரூ. 310 கிட்ட தான் குடுப்பாங்க. மார்ஜின் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அவரு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத சேஃபா எடுத்து வந்து விக்கணும். ஸோ அதுக்குன்னு ஒரு செலவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த செலவெல்லாம் பண்ணி அவரு வந்து ஒரு பிரைஸ டிட்டர்மைன் பண்ணுவாரு. ஓகே. ஸோ இவர் விக்கிற பிரைஸ்லேருந்து ஒரு ரூ. 10 ரூ. 30 40 அதிகமா தான் வச்சு விக்கிற மாரி இருக்கும். ஸோ அவருக்கெல்லாம் வியாபாரம் பாதிக்காதா? அது மட்டும் இல்லாம இவரு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு, அதிகமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இவரோட வீடியோல ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்டயே நான் ரூ. 1000 தான் வாங்குனேன். இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப ஆன்லைன் பிரைஸ் இவரே வீடியோல கடைசியில பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆன்லைன்ல இந்த பொருள விக்க மாட்டோம். நீங்க வந்து கடையில தான் டைரக்ட்டா வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஏன் ஆன்லைன்ல விக்க மாட்டாரு? அதே ரூ. 380 ஆன்லைன்ல விக்க வேண்டியது தானே? ஏன்னா விக்க முடியாது. ஆன்லைன் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆன்லைன்ல வித்தீங்கன்னா, நீங்க கொரியர் சார்ஜ் வாங்கி ஆகணும். பிளஸ் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க Amazon, Flipkart, Meesho எதுல வித்தாலுமே அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்கு. பிளஸ் ரிட்டர்ன் சார்ஜ் வேற இருக்கு. நீங்க பொருள அனுப்புறீங்க, கஸ்டமருக்கு போய்